டேய் மகனே, பொண்ணு பார்த்து என் ஆயுசம் முடிஞ்சு போயிட மாட்டேங்குது. பொண்ணு கால் இழுத்துட்டாலும் சரி, கை இழுத்துட்டாலும் சரி, பார்த்து ஓகே பண்ணிடுறான் மகனே. சரி தகப்பா. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஏய் தகப்பா, வீடே சூப்பரா இருக்குது, பொண்ணும் சூப்பரா இருக்குல்ல. சும்மா இருடா. ஏங்க பொண்ணு வர சொல்றீங்களா? ஏமா மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துக்கிறாங்க, வாங்கம்மா. உட்காருடா. ஏய் தகப்பா, ஒரு பொண்ணுன்னு சொன்ன, 2 பொண்ணு இருக்கு தகப்பா. மூடிட்டு உட்காரு. மாப்பிள்ள என்ன சாமியாரா? அதுதானே, மாப்பிள்ள என்ன சாமியார் வேலையா பாக்குறாரு? சாமியார் இல்லம்மா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தகப்பா, சாப்பிட்டு இருந்தீரா? அப்படின்னா அப்படிதானே சொல்லணும். ஆமாங்க. அம்மா அந்த பேப்பர் எடுமா. ஐயோ, என்னங்க இது? எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு பண்ணுங்க, அது நீங்க விருப்பப்பட்ட பண்ணுங்க, இப்பெல்லாம் வேணாங்க. முதல்ல இதை புடிங்க. ஏ தகப்பா, முதல்ல உனக்கு தமிழ்ல படிக்க தெரியுமா? கொடு, நான் படிக்கிறேன். வணக்கம், எனது பெண்ணை திருமணம் செய்ய விரும்பும் யாராக இருந்தாலும் 10 லட்சம் பணத்தை கொடுத்து விட்டு திருமணம் செய்யவும். இல்லை என்றால் இடத்தை காலி செய்யவும். இப்படிக்கு பெண்ணின் தந்தை தனபால். என்னங்க என்னங்க? பொண்ணை பெத்து வளர்த்தி படுக்கி வச்சு இவளை ஆளாக்கி உன் கையால புடிச்சு கொடுக்கறதுக்கு நான் கேனையனா 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையா கொடுக்கறதா இருந்தா இல்ல, இல்ல போயிட்டே இருக்கு. நாங்க வரட்டுங்களா?